நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்த ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஊர்முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொண்டு நோக்கத்தையெல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜெபத்தை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நாம் ஜெபிப்பதை அவர் விரும்புகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வசனங்களை விதமாய் சொல்கிறது. மத்தேயு 7:7 கேளு என்று சிறு பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக எளிதாக சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி ஒரு பாடலும் உண்டு. மத்தேயு 7:7 கேளு என்று ஒரு பாடலும் உண்டு. அது மட்டுமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். யோவான் 16:24 சொல்கிறது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனங்களில் என்ன சொல்லுது? முதலாவது ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறார். ரெண்டாவது, நம்ம பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவருடைய பேரே ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2 விதமாய் சொல்கிறது. மூன்றாவது, நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் ஆண்டவர் பதிலளிக்கிறார், கொடுக்கிறார். ஜெபத்தை புறக்கணியாத தேவன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்ம ஜெபம் பண்ணணும்னா நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஒருவேளை ஜெபம்னாலே அது வேணும் இது வேணும்னு கேட்குறது மாத்திரம் ஜெபம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்திலே வந்து நின்று எப்தா சொன்னானே, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். வெறுமனே ஆண்டவர்கிட்ட வந்து அது வேண்டும் இது வேண்டும் கேட்குறது மாத்திரம் ஜெபம் இல்லை, அவரோடு ஐக்கியம் கொள்வது ஜெபம். அவரிடத்தில் நம்முடைய மனதின் பாரங்களை கொட்டி விடுவது ஜெபம். அன்னாள் சொல்லுகிறாள், நான் என் இருதயத்தை எல்லாம் அவருடைய சந்நிதியிலே ஊற்றி விட்டேன். 1 சாமுவேல் 1:15 சொல்கிறா. வேதமும் அப்படி தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுது. நம்ம உள்ளத்தில் உள்ளதெல்லாம் பாரங்களை நம்மளே சுமக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. அதை எல்லாத்தையும் அவர் மேலே கொட்டிடணும், அவர் மேலே வச்சிடணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியார் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு நாளும் நம்ம கவலையை நம்மளே சுமந்துக்கிட்டு, நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துக்கிட்டு இல்லாமல் அப்படி சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தையே ஊற்றி விடுவது தான் ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஜபித்து விட்டு வந்து விட்டு அவனுடைய உளமையே லேசாகி விடுகிறது. அது மாத்திரம் நம்ம மறுமுனையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை நான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அடிஷ்னல் எக்ஸாமினராக ஒரு சீஃப் கீழே பணியாற்றினேன். மிகவும் நான் வேதனைப்படும்படி அந்த அம்மா நடந்துக்கிட்டாங்க. அதனால் 2வது நாளே என்னுடைய வேல்யூஷன் ஒர்க்கை நான் முடிச்சிட்டு வேதனையோடு திரும்பி வந்தேன். அத்தனை பேர் மத்தியிலையும் என்னை அவமானப்படுத்தி என்னை நான் வெட்கப்படுற வண்ணமாக அசிங்கப்படுற மாதிரி ரொம்ப என்னை கேவலமாக பேசிட்டாங்க அந்த அம்மா. மிகுந்த வேதனையோடு நான் வீட்டிற்கு வந்தேன். பாருங்கள், அடுத்த தடவை அவங்கள மாதிரி சீஃபாக என்னை உயர்த்தி அவங்களுக்கு ஈக்குவலாக ஆண்டவர் அவள் ஸ்தானத்தில் என்னையும் கொண்டு வந்து வைத்து விட்டார். தன்னுடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதை அவமானப்படுவதை
ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். வேதம் சொல்கிறது, எந்த இடத்திலே வெட்கப்படுவீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்படுவீர்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல வெட்கப்படுத்தினீங்களோ அதே இடத்துல நீங்கள் உயர்வீங்க. எந்த எகிப்தில் தவறான ஒரு குற்றச்சாட்டு, அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டு, வேதனை தரும் ஒரு குற்றச்சாட்டு, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவனாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் யோசேப்பு, அதே எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை அதிகாரியை உயர்த்தினார். ஆண்டவர் அவனை அதிகாரியை உயர்த்தினார். உங்களுக்கும் விதமாய் செய்வார். நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய இருதய அங்கலாய்ப்பை காண்கிற ஒரு ஆண்டவர். இங்கிலாந்து தேசத்திலே ஹாவர்த் என்ற பட்டணம் உண்டு. அந்த பட்டணத்திலே வில்லியம் கிரிம்ஷா என்ற தேவபக்தி உள்ள ஒரு போதகர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சின்ன சபைக்கு போதகராக இருந்து வந்தார். அந்த பட்டணத்தின் காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் அந்த பட்டணத்திலே குதிரை பந்தயம் நடைபெறும். அந்த குதிரை பந்தயத்தை ஏற்பாடு செய்பவர்கள் அந்த பட்டணத்திலே லாட்ஜ் நடத்துபவர்கள், சத்திரக்காரர்கள், அவர்கள் இந்த குதிரை பந்தயத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள். ஒவ்வொரு ஆண்டு குதிரை பந்தயம் நடைபெறும் பொழுதும் வில்லியம் கிரிப்ஷா என்ற அந்த தேவபக்தியுள்ள போதகர் மிகுந்த வேதனை அடைவார். காரணம் என்ன தெரியுமா? இந்த குதிரை பந்தயம் நடைபெறுகிற நாட்களிலே குடி, கூத்து, கும்மாளம், சூதாட்டம், விபச்சாரம், வேசித்தனம் சொல்லி அந்த பட்டணமே பரிசுத்தத்தை இழந்து பாவம் தண்ணீர் போல் எல்லாரும் பழகிட்டு அவருடைய திருச்சபை மக்களும் இந்த பாவச் செயல்களில் ஈடுபட்டார்கள். அதை கண்ட அவர் அந்த லாட்ஜ் ஓனர்ஸ்டெல்லாம் போய் பேசி பார்த்தார். அந்த சத்திரக்காரர்கள் உரிமையாளர்கள்ட்டெல்லாம் போய் பேசி பார்த்தார். ஐயா, தயவுசெய்து குதிரை பந்தயத்தை நடத்தாதீங்க ஐயா, நம்ம பட்டணத்துக்கு குதிரை பந்தயம் வேண்டாம் ஐயா. குதிரை பந்தயம் நடைபெறும் பொழுதுதான் என்னுடைய திருச்சபை மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கோலமாய் விடுகிறது. குடிக்கிறார்கள், சூதாடுகிறார்கள், விபச்சாரம், வேசித்தனம் பண்ணுகிறார்கள். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகிறது. அவை குதிரை பந்தயத்தை நடத்தாதீர்கள் என்று சொன்னார். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று ஒரு பழமொழி உண்டு. வில்லியம் கிரிப்ஷா என்ற தேவபக்தியுடைய போதருடைய எந்த வார்த்தைகளுக்கும் அந்த லாட்ஜ் ஓனர்ஸ், சத்திர உரிமையாளர்கள் செவி சாய்க்கவே இல்லை. அந்த வருடமும் கோலாகலமாக குதிரை பந்தயம் நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். போதருடைய உள்ளம் வேதனையுற்றது. ஆனால் தன்னுடைய அரைக்கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவனே, இந்த குதிரை பந்தயம் நடைபெற்றால் என்னுடைய திருச்சபை மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். அவர்கள் குடிப்பார்கள், கூத்தடிப்பார்கள், அவர்கள் விபச்சாரம் செய்வார்கள், வேஸ்தனம் பண்ணுவார்கள், அவர்கள் சூதாடுவார்கள். இந்த குதிரை பந்தயம் என்னுடைய பட்டணத்திற்கு வேண்டாம். என்னுடைய திருச்சபை மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கெடுக்கின்ற இந்த குதிரை பந்தயம் வேண்டாம் என்று ஜெபித்தார். என்ன நடந்தது தெரியுமா? இவர்கள் ஒரு பக்கம் அந்த குதிரை பந்தயம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். குதிரை பந்தயம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை நிற்கவே இல்லை. 4-5 நாட்களுக்கு பலத்த மழை, ஒரு வாரத்துக்கு பலத்த மழை பெய்தது. என்ன நடந்தது? எல்லா குதிரை பந்தயம் நடைபெற மைதானம் பூராவும் குண்டும் குழியும் ஏற்பட்டது. ஹாவர்த் பட்டணத்தின் சரித்திரம் சொல்கிறது, அந்த ஆண்டு ஹாவர்த் பட்டணத்திலே குதிரை பந்தயம் நடைபெறவில்லை. தொடர்ந்து ஓர் ஆண்டு கூட இந்த பட்டணத்தில் குதிரை பந்தயம் நடைபெற ஒரு மனிதருடைய, ஒரு தேவபக்தி உள்ள அந்த வில்லியம் கிரிம்ஷாவுடைய ஜபம் குதிரை பந்தயத்தை தடுத்து நிறுத்துகிறது என்றால், தேவ பிள்ளையே, உங்கள் ஜபத்தை ஆண்டவர் விரும்பி கேட்கிறார். நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்தாலும் அவர் கவனித்து கேட்பார், மறு உத்தரவு அருளி செய்வார். அந்த ஜபத்திற்கு ஆமேன் என்ற பதில் கிடைக்கும். நம்பிக்கை இழக்காமல், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசும் தெய்வம். என்னுடைய உறவினர், என்னுடைய மனைவி வழியிலே உறவினர், எனக்கு மனைவிக்கு சித்தப்பா முறை, எனக்கு மாமா முறை, அவர்களுடைய மகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்காக 4 ஆண்டுகளாக காத்திருந்து எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தபடினாலே, நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையை கொடுத்து விடுகிறார். அந்த மகளுக்காக, அந்த சகோதரிக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, சீக்கிரத்தில் நான் மனம் இறங்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தையும் அந்த வசனத்தையும் எழுதி என்னுடைய மாமாவுக்கு நான் அனுப்பினேன். இன்றைக்கு
அவள் கருவுற்று she has conceived. அவள் கருவுற்றிருக்கிறாள். பாருங்கள், இப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே தான் நான் ஜெபிக்கணும். உலகமே இருண்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும், நம்பிக்கையற்ற நிலைமைக்கு நீங்கள் போனாலும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமத்தை ஜெபத்தை கேட்கிறவர் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆமேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாலத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்ராகம் 3:14 சொன்னார். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 சொன்னார். அந்த ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வீட்டிலே இருக்கிறார். நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கள, அந்த ரூமில் இருக்கிறார். அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்வார். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். அப்பா, இந்த பிரசங்கத்தில் நான் சொன்ன சாட்சியை கேட்டு எனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரிமாருக்காக, பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஓராண்டிலே அற்புத குழந்தைகளை அணைத்து கொள்ள முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. வியாபாரம் செய்கிறவருடைய பிள்ளைகளுக்கு வியாபாரத்திலே செழிப்பை கற்றிட்டுள்ளோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் எனும் ஆசீர்வாதத்தை அருளி செய்தரலாம். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. யூரினரி இன்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுநீரக பாதையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் விரும்புகிற மருத்துவராக வேண்டும் என்ற ஆசைகளை நிறைவேற்றியறலாம். அவர்கள் விரும்புகிற வண்ணம் மருத்துவ படிப்பிற்கான இடம் அவர்களுக்கு கிடைக்கும்படி, அவர்கள் விரும்புகிற இடத்திலே விரும்புகிற மருத்துவ கல்லூரியில் மருத்துவத்திற்கான இடம் கிடைக்கும்படி கிருபை செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். கடந்த நாட்களிலே அநேகர் ஜெப குறிப்பை அனுப்பினீர்கள். ஆண்டவர் மனம் இறங்கி பலத்த அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். அநேக சாட்சிகள் எனக்கு வந்துற வண்ணமாக இருக்கின்றன. ஆகவே தயங்காமல் உங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகளும் அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ பயன்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்கள். ஆனால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளாய் வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.